نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாகின்ற ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே கூறுகின்ற முதல் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த புனிதமான வேதம், இந்த புத்தகத்திலே ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, அதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை, அதிலே எந்த விதமான சந்தேகங்களும் வராது, அந்த புத்தகத்தில் சந்தேகத்துக்கு இடமில்லை. ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ்வை அச்சத்துடன் அல்லாஹ்வை பயந்து அந்த குர்ஆனை வாசித்து அதன் மூலம் நேர்வழி கிடைக்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். எவர்களுக்கு என்றால் அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா பக்ராவிலே முதல் அத்தியாயத்தின் முதல் வசனத்தை தெளிவுபடுத்துகின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் ஊடாக கிட்டத்தட்ட 114 சூறாக்களிலே கிட்டத்தட்ட 6666 ஆயத்துக்களிலே வசனங்களின் ஊடாக இந்த முழு மனித சமுதாயத்திடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். அவன் என்ன பேசுகின்றான் என்றால், இந்த மனித சமுதாயம் நேர்வழி அடைய வேண்டும், இந்த உலக வாழ்க்கை என்றால் என்ன, மறுமை வாழ்க்கை என்றால் என்ன, இந்த உலகத்திலே அவன் வாழ்கின்ற பொழுது எதனை இலட்சியமாக வைத்து அவன் வாழ வேண்டும், அவன் எம்மிடத்திலே எதனை எதிர்பார்க்கின்றான், அவன் எம்மை படைத்த நோக்கம் என்ன, இவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனினூடாக இந்த முழு மனித சமுதாயத்திடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சில ஆயத்திலே இவ்வாறு கேட்கின்றான், அஃபலா யததப்பருல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை படிக்காமல், இந்த குர்ஆனிலே நான் உங்களிடத்திலே எதனை கூற வந்திருக்கின்றேன், நான் உங்களுக்கு எதனை கூறியிருக்கின்றேன் என்ற செய்தியை விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு, அதன் பக்கம் உங்களது உள்ளம் ஈர்க்கப்படாமல் இருப்பதற்கு, அந்த குர்ஆனை படித்து நீங்கள் சிந்திக்காமல் இருக்கின்ற அந்த உள்ளத்திலே கூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் கட்டாயம் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் எங்களிடத்திலே எதனை எதிர்பார்க்கின்றார், அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றார் என்ற செய்தி நமக்கு புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே குர்ஆனை ஓதுகின்றோம், அந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது எமக்கும் அந்த குர்ஆனை ஓதுகின்ற நாம், அதே போன்று ஏனைய புத்தகங்களை படிக்கின்ற நாமும் அந்த இரண்டுக்கும் மத்தியிலே வித்தியாசத்தை, அந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளாமல் எல்லாமே சரிசமனானதாக நாங்கள் வாசிப்பதை பார்க்கலாம். குர்ஆனை எடுக்கின்ற பொழுது இது அல்லாஹ்வுடைய பேச்சு, இது அல்லாஹ் கூறுகின்ற வசனங்கள், இது அல்லாஹ்வுடன் பேசுகின்றான் என்ற அந்த உணர்வு ஏற்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? முதலாவதாக இறைச்சம் இல்லை, அல்லாஹ் பற்றிய பயம் இல்லை. குர்ஆனை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பேசுகின்றானே என்ற அந்த உள்ளச்சம் இல்லை. எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் குர்ஆனை பார்க்கின்ற பொழுது
அந்த வேதத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், இது என்னுடைய பேச்சு, இதிலே நான் கூறுவதற்கின்ற செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு புரிந்தவர்கள் யார் என்பது அல்லாஹ் கூறினார். ஹுதல் முத்தகீன், ஒருவர் ஒரு புத்தகத்தை படித்து அதன் மூலம் அவன் வெற்றி எதிர்பார்ப்பதென்றால் அவர்கள் யார் என்றால் படிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சிலர் படித்தும் வெற்றி அடையாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த புத்தகத்தை படித்து வெற்றி அடைகின்றவர்கள் யார் என்றால் உள்ளச்சமுடையவர்கள், தக்வாவுடையவர்கள், என்னை பயப்படுகின்றவர்கள் தான் இந்த குர்ஆனின் மூலம் வெற்றி அடைகின்றவர்கள். அவர்கள் தான் நேர்வழியிலே இருக்கின்றவர்கள் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே கூறுகின்றான், வதக்கிர் ஃபஇன்னல் ذِكْرَى تَنفَعُ الْمُؤْمِنِينَ. நீங்கள் முஃமின்களுக்கு மத்தியிலே, இறை விசுவாசிகளுக்கு மத்தியிலே நல்லவற்றை ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் நல்ல விடைகள் கிடைக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் இன்னொருவரால் ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்கள் இன்னொருவரால் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது, அடுத்த மூமின் ஏதோ மறதியிடாமல் இருப்பான். அவ்வாறு ஞாபகப்படுத்துவதன் மூலம் அடுத்த மூமின் பிரயோசனம் அடைந்து கொள்வான். அடுத்த மூமினுக்கு நலமுறை தெரியும். அடுத்த மூமின் அப்பொழுது நன்மை உணர்ந்து செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதன் அடிப்படையிலே இன்று நான் உங்களுக்கு ஒரு சூறாவை ஞாபகத்துக்காக முன்வைக்கின்றேன். இந்த சூறா எது என்றால், இந்த சூறாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது முனாஃபிக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றதாகவும், முனாஃபிக்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் எந்த தூரம் அவதானம் செலுத்துகின்றான் என்பதையும் இந்த சூறாவிலே நமக்கு பார்க்கலாம். இந்த சூறாவுடைய பேர் சூரா மாஊன். நாங்கள் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், எல்லோருக்கும் பாடமான சிறிய ஒரு சூறா. அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், நபியரை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றார், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, நாளை மறுமை நாளிலே, நாளை மறுமை நாளும் இருக்கின்றது, அந்த நாளிலே கேள்விகள் கணக்கு கேட்கப்படும். அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நாளை நீங்கள் பொய்யாக்கி கொண்டிருப்பவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப நாளை மறுமை ஒன்று வரும். அந்த நாளை நல்லது கெட்டதெல்லாம் விசாரிக்கப்படும். நல்லவர்கள் ஒரு சாராராகவும் கெட்டவர்கள் இன்னொரு சாரார் நிலைநிறுத்தப்படுவார்கள். ஒவ்வொருவருடைய வாய்களுக்கு கூட்டு போடப்படும். அதே போன்று கையும் காலும் அந்த மனிதருக்கு எதிராக சாட்சி சொல்லும். அன்பான சகோதரர்களே, அந்த விசாரணைக்குரிய நாளிலே அந்த சூரியன் பணிக்கப்படும். அதே போன்று அந்த விசாரணைகள் அவ்வாறு அந்த விசாரணை நடைபெறுகின்ற அந்த இடத்தை பொய்ப்பிக்கின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? எங்க பார்க்கவில்லை? இந்த உலகத்துல அந்த சிந்தனையே கிடையாது. உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மறுமை நாள் ஒன்று வரும், என்னை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான், அல்லாஹ் உட்படுத்துவான் என்ற அந்த சிந்தனையை இல்லாமல் ஒரு பொடுபோக்குத்தனமாக, அதே போன்று மறந்தவர்களாக அல்லது போய்த்து வைத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று சில பேர் கூறுவதை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு முன்னதாக எடுத்துக்கொள்வோம். அந்த மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பதாக அந்த மறுமை நாளுக்குரிய ஆரம்ப வாழ்க்கையை பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு கபருடைய வாழ்க்கையை பாருங்கள். அது மறுமை நாளுடைய கேள்விகளுக்கு முன்பதாக கேட்கப்படக்கூடிய ஆரம்ப கேள்விகள். சுப்ஹானல்லாஹ், அங்கே முன்கர் நக்கீர் வருவார்கள். அந்த இடத்திலே அந்த ஜனாசாவாக நாங்கள் வைத்து வருகின்ற அந்த ஜனாசாவை எழுப்பாட்டி என்ன செய்வார்கள்? அவர்கள் கேள்விகளுக்கு கொடுப்பார்கள். நல்ல மனிதராக இருக்கின்ற பொழுது ஒரு அழகான தோற்றத்துடன் அவர்கள் வருவார்கள். ஒரு பாவியாக இருக்கின்ற பொழுது ஒரு விகாரமான தோற்றத்துடன் வருவார்கள். பாவிகளாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இரும்பு சம்மாட்டியால் அடிக்கப்பட்டால் அவர்கள் 7 பூமிகளுக்கு கீழே நொறுக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்பட்டு விடுவார்கள். பயங்கரமான தண்டனை. அதே போன்று அவர்கள் கேள்விகளுக்கு ஒழுங்காக பதில் கூறாமல் போகின்ற பொழுது அங்கே இருபக்க சுவர்களும் அவர்களை விட அனுபவம் ஒன்றோடு சேர்க்கும் அளவுக்கு அவர்களுக்கு கொடுமைப்படுத்தப்படும். இப்படியான பல பயங்கரமான நிகழ்வுகள் இந்த துன்யாவிலே முதல் கட்டமாக அவர் உயிர்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு முதல் கட்டமாக கபருடைய நிலையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. அல்லாஹ் கேட்கின்றான், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், மறுமை நாளிலே வருகின்ற அந்த விசாரணையை புதுப்பிக்கின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? இப்படியான கூட்டம் இந்த உலகத்தை வாழ்ந்து இருப்பார்கள். ஈமான் கொள்வார்கள், ஆனால் அவரிடத்திலே இஹ்லாஸ் இருக்காது. ஈமான் கொள்வார்கள், ஏனோ தானோ என்று பேரளவிலே முஸ்லிம்களாக வாழ்ந்துவிட்டு செல்வார்கள். அவர்கள் மறுமை சிந்தனை இருக்காது. ஏனால் அவ்வாறு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் பற்றிய பயம், அச்சம் உள்ளத்திலே இருக்காது. அவருடைய வாழ்நாளை பார்க்கின்ற பொழுது, எம்முடன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, ஒருவர் ஒரு முஸ்லிமா
இவர்கள் இப்படி பண்பு இல்ல, இவர்கள் இப்படி கெட்ட நடத்தைகள் இருக்கின்றது, இவர் இப்படியாக இருக்கின்றார், இப்படி வாழ்கின்றார், நாங்கள் சமூகத்திலே கதைக்கின்றோம். அன்பாத சகோதரர்களை, ஏண்டால் மறுமை பற்றி உணர்வு அவளுக்கு உள்ளத்திலே இல்லை. ஏதோ அவர் மறைமுகமாக மறுமையினுடைய நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்டவருடைய கொள்கை எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் அடுத்த வசனத்தை அழகாக தெரியப்படுத்துகின்றான். இவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு தெரியுமா? இவர் உலகத்துக்கே வாழ்கின்றவர்கள் தானே, இவர்கள் அனாதைகளை துரத்தி அடிப்பவர்கள், அனாதை விரட்டி அடிப்பவர்கள். அல்லாஹ் கூறுகின்றான். என்றால் உலகத்தை வாழ்கின்ற பொழுது உலகமே வாழ்க்கை என்று அவர்கள் சொத்து செல்வங்கள், நான் மட்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நான் மட்டும் இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், எனக்கு இந்த உலகம் நிரந்தரமானது, யாரும் அவர்கள் அரவணைக்க வந்தாலும் துரத்தி அடிக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இப்ப அல்லாஹ் கூறுகிறான், அவருடைய கொள்கை எவ்வாறு பார்த்தோம்? அனாதை பிள்ளைகளை ஈவிரக்கமின்றி துரத்துவார்கள் என்று நாங்கள் உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்றோம். எத்தனை பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், அனாதைகள் இன்று துன்புறுத்தப்படுகிறார்கள். எத்தனை அனாதை குழந்தைகள் துரத்தப்படுகின்றார்கள். எத்தனை அனாதை குழந்தைகள் யார் உதவி செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் பசியிலும் பட்டினியிலும் வாழ்கிறார்கள். அப்ப அப்படியான ஒரு சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எமக்கு முன்னால் எத்தனை பெற்றார்களை இருந்த அனாதை குழந்தைகள் அடிப்படை வசதிகள் இல்லாமல், கவனிப்பார் இல்லாமல் துன்புறுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள். ஏதோ எல்லோரும் அவர்களை கண்டுகொள்ளாமல், அவர்களை ஈவிரக்கம் இல்லாமல் துரத்தி கொண்டிருப்பதை நாங்கள் இன்று பார்க்கிறோமா இல்லையா? அன்பான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் கூறி காட்டுகின்ற அந்த வசனத்திலே நாங்களும் அகப்பட்டிருக்கின்றோமா? வதாலி கல்லதி ஏதோ ஒன்றியத்தி. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தை கூறுகின்றான், வலா யஹூது அலா தஆமில் மிஸ்கீன். இப்படிப்பட்ட மறுமைப்பட்டு சிந்தனை இல்லாமல் உள்ளவருடைய கொலை எவ்வாறு இருக்கும்? மற்றவர்களே, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு அவர்கள் உணவளிக்கணும், அதை இயலாமல் போகிறவர்கள், அவர்களுக்கு நான் உபன்யாசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், உணவு தேவையுடையவர்கள் ஆகியிருக்கின்றார்கள், அடிப்படை வசதியற்றவர்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்ற அந்த உணர்வு இல்லாமல் இருப்பார்கள். இந்த மிஸ்கீன்கள் யார் என்றால் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிஸ்கீன்கள் யார் என்றால் இந்த ஒரு உதவியை எதிர்பார்த்து மக்களை வட்டம் போட்டு இருக்கிறார்களே, அவர்கள் மிஸ்கீன்கள் அல்ல. நாங்கள் பார்க்கலாம், சமூகத்திலே உதவிக்காக மக்களிடத்திலே வட்டம் வந்து கொண்டிருப்பவர்கள், உதவியை எதிர்பார்த்து எந்நேரம் உதவிகளுடைய தேவைகளை உதவிகளை சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள், மக்களை சுத்தி திரிகின்றவர்கள், இவர்கள் மிஸ்கீன்கள் அல்ல. யார் மிஸ்கீன்கள் என்றால் அவர்கள் கௌரவமாக தன்னுடைய இருக்கிற சாதாரண பொருளாதாரத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் அவருடைய தேவைகள் இருக்கின்றது, யாரும் கவனிப்பார் கிடையாது. அவர்களுக்கு உதவி செய்யணுமாண்டால் தேவையில்லை என்று புறக்கணிப்பிடுவார்கள். அவர் நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா தான் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெரியும் ஏதோ அவரும் முன்னேறி விடுவார், அவருக்கு கொடுக்க கூடாது, அவரை நாங்கள் கவனிக்க வேண்டும், அவரை நாங்கள் மறைமுகமாக கவனிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இல்ல. கொடுக்கவானும் எப்போ அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இன்றைக்கு உதவிகள் பெற வேண்டிய அப்படியான அந்த நடுத்தர மிஸ்கின்கள் கூட்டம் எப்பொழுதும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகின்ற காட்சியை பார்க்கலாம். ஊரில் இருந்து வருகின்ற சமூகத்தில் உதவி பெறுகின்ற அந்த லிஸ்டில வலிமையான ஒரு கூட்டம் இருப்பதை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்கள், அப்ப அல்லாஹ் கூறினான், வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். அவர்கள் அப்படியான மிஸ்கீன்களுக்கு உதவி செய்வதை விட்டு அவர்கள் ஆர்வம் காட்டாமல் இருப்பார்கள். யாரு? இந்த மறுமை நாளை பற்றி போய் கேட்கின்றவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இப்படியாக கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் மூமின்களாக முஸ்லிம்களாக தங்களை வேஷம் போட்டுக் கொண்டாலும், மூமின்களாக முஸ்லிம்களாக தங்களை வேஷம் போட்டுக் கொண்டாலும் அவருடைய கொள்கை இவ்வாறு இருக்கும், அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள். தொழுகையாளிக்கு கேடுதான். அல்லாஹ் அந்த வசனத்தை தெரியப்படுத்துகின்றது. தொழுகைன்றவர்கள், ஆனால் தொழுகை மூலம் அவருக்கு கேடு வருகின்றது. அந்த தொழுகை மூலம் அவருக்கு வயல் என்று சொல்லக்கூடிய கேடு வருகின்றது. அது எப்படி கேடு வருகின்றது என்றால், அல்லதீனஹும் அன் ஸலாத்தின் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள். இப்ப அந்த சப்ஜெக்டை மட்டும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகின்றவர்களுக்கு கேடு என்றால் அது எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்? ஒன்று, அல்லாஹ் அதனை விளங்கப்படுத்துகின்றான்,
ஒன்று, அந்த தொழுகையிலே அவர்கள் அல்லாஹ் அதனை விளங்கப்படுத்திய பொழுது அல்லதீனஹும் அன் ஸலாத்தின் சாஹூன், தொழுகையிலே பொடுபோக்காக தொழுகின்றவர்களுக்கு தான் கேடு. அந்த பொடுபோக்காக தொழுகின்றவர்கள் யார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பொடுபோக்காக தொழுகின்றவர்கள் யார் என்றால் அவர்கள் தொழுகையை பேணி பாதுகாக்காமல் தொழுகின்றவர்கள். ஒரு நாளைக்கு 5 வக்துகள் இருக்கின்றன, ஆனால் அந்த 5 வக்தை முறையாக பொடுபோக்கானவர்கள். அசர் இல்ல, சிலவனுக்கு அசர் இல்ல, தொழுகை இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் அசர் தொழுகையை தொழுகையோ ஃபக்கத் ஹபித அன்ஹு அமலுஹு, அவருடைய எல்லா அமலும் அழிக்கப்பட்டு விடும். அன்பார்ந்த சகோதரர்களே, சிலவர்களுக்கு ஜும்மா மட்டும்தான் தொழுக. இப்படியாக இருக்கின்றவர்கள் எல்லாம் பொடுபோக்கானவர்கள். இவர்கள் யார் என்றால் இப்படி மறுமை நாளை பொய்ப்பிக்கின்ற கொள்கை இருக்கின்றவர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருக்கின்றவர்கள், அனாதை பிள்ளைகளை ஈவிரக்கம் இல்லாமல் துரத்துகின்றவர்கள். தொழுகையிலே அந்த உள்ளட்சம் இல்லை, அவர்களுக்கு அந்த தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்றவர்கள். ஒரு நாளைக்கு 5 வக்து தொழ வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டு அவர்கள் இல்லை. எப்படி சார் ஒரு வக்து தொழுதா போதும் என்ற நிலைப்பாட்டு இருக்கின்றவர்கள். இப்படியானவர்கள் பிரயாணத்தில் எப்படி தொழ மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை என்பது ஒரு முஸ்லிமால் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுகை என்ற அமலை யாராலும் விட முடியாது, அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழுகை யாருக்கு விட முடியும் என்றால் அவர்கள் சிறு பருவ வயது அடையாத குழந்தையாக இருக்க வேண்டும், அல்லது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த பெண்ணாக இருக்க வேண்டும், அல்லது அவர் மயக்கத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும், அல்லது தூங்கி இருக்க வேண்டும். ஆனால் தூக்கத்திலே இருக்கின்றவருக்கும் மயக்கத்திலே இருக்கின்றவருக்கும் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் தொழுகை கடமையாகின்றது, மயக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அவருக்கு தொழுகை கடமையாகின்றது. அப்படியானால் யாருக்கு தொழுகை கடமைகள் என்றால் அவர் பைத்தியகாரனாக இருக்க வேண்டும். பைத்தியகாரனாக இருந்தாலும் பைத்தியம் தெளியும் வரைக்கும் தான் அவருக்கு அந்த சந்தர்ப்பம். அப்படியானால் கற்றிலே நீண்ட காலமாக நோயாளியாக இருக்கின்ற ஒருவருக்கு தொழுகை கடமை என்றால் தொழுகை கடமை. அவருடைய ஒழுங்கான சிந்தனை இருக்கின்ற பொழுது, ஒழுங்கான அந்த ஞாபக சக்தி இருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த தொழுகை கடமையாகின்றது, அவர் தெரிந்து கொள்ள முடியாது. அதே போன்று ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார், அவர்களுடைய அந்த யூரின் பட்டை அந்த பெக் போடப்பட்டிருக்கின்றது, இப்பொழுது நீங்கள் அதை நஜீஸாக நினைத்தாலும் அவருக்கு தொழுகை கடமை என்றால் தொழுகை கடமை. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் கூறுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா. ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்ற அந்த சக்திக்கு ஏற்பதான் அந்த கேள்வியான கணக்கு அமையும். இப்பொழுது அவருக்கு சுயமாக அவரை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாத அந்த கட்டத்துக்கு அகப்பட்டதால் அல்லாஹ் அந்த விடயத்தை அவர் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் அவருக்கு புத்தி இருக்கின்றது, அவருக்கு நினைவு இருக்கின்றது, அவர் தெளிவாக இருக்கின்றார் சிந்தனையிலே, அப்பொழுது அவருக்கு தொழுகை கடமை எப்படி முடியுமோ அப்படி அவர் தொழுதாக வேண்டும். தண்ணீர் பயன்படுத்த முடியாவிட்டால் மண்ணை கொண்டு தயமம் செய்ய தொழுகை நிறைவேற்ற வேண்டும். யாருக்கும் தொழுகை விட முடியாது. பிரயாணத்திலே செல்கின்றோமா, நீண்ட பிரயாணியா, அங்கே அந்த இடத்துல ஜம்மு கசர் தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. சிலருக்கு சேர்த்து சுருக்கி தொழுகை அது எப்படி முறை என்பதை தெரியாமல் வேலை சென்றிருக்கும். தொழுகை பிரயாணத்துக்கு சென்றார், எங்கா சரி தூரத்திலே ஒரு கல்யாண விழா, மயத்து விழா என்று போகின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்றார்கள் ஒரு சுண்ணாவுக்காக, ஆனா ஃபர்லை முற்றாக விட்டு விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தண்ணீர் பாவிக்க முடியாது, காலிலே காயமைப்பட்டு பெண்டேஜ் போடப்பட்டிருக்கின்றது, அதனால் எனக்கு காலிலே நடக்க முடியாது என்று தொழுகை எத்தனை பேர் விட்டு விடுகின்றார்கள். அங்க காயம் இங்க காயம் என்று தொழுகை எத்தனை பேர் விட்டு விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை விடுவதென்றால் சாதாரண விடயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தியுள்ள, அதே போன்று சுய புத்தியுள்ள தெளிவான நிலையில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் தொழுகை கடமை. அவ்வாறு அவர் தொழாமல் இருக்கின்ற பொழுது அவருக்கும் காபிருக்கும் இடையிலே வித்தியாசம் கிடையாது என்பதை ஹதீஸ் தெளிவாக கூறுகிறது. நாங்கள் தொழுகை மூலம்தான் எம்மிடத்திலே ஈமான் இருக்கின்றது, நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் என்ற உறுதிமொழியை ஒவ்வொரு நாளும் சான்ற முடியும். இன்றைக்கு வருகின்ற அந்த 5 வக்து தொழுகை இன்றைய நாளுடையது. நாளைக்கு புதிய தீயதே பழைய பேர், நாளைக்கு லோகர் அசர் வருமானா புதிய நாள், நாங்கள் பழைய நுகர்தானே என்று அந்த செட்டப்ல அந்த தொழிலை விட முடியாத என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஃபவைலுல் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கெல்லாம் கேடுதான் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக தொழுகின்றவர்கள். இப்படி தொழுகை விடுகின்றவர்கள் எல்லாம் பொடுபோக்குரியவர்கள், அவர்களுக்கெல்லாம் வயல் என்று சொல்லக்கூடிய அந்த கேடு அந்த நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எமது வீட்டிலே பருவ வயது அடைந்த குழந்தைகள் இருந்ததென்றால் அந்த பிள்ளை நாங்கள் இன்னும் என்ன சின்ன புள்ள, என்ன சின்ன பொம்பளை புள்ள, என்ன சின்ன மகன், இவர் தொட தேவையில்லை என்ற பொடுபோக்கிலே பெற்றார்கள் இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றாரும் தங்களது குழந்தைகளுக்கு தொடும்படி கட்டளை பிறப்பிக்க வேண்டும். நாளைக்கு உங்களோட கண் முன்னுக்கு ஒரு நொகரை மிஸ் பண்ணி விட்டாரு, அசர தொழல, மகரிப தொழல, நீங்க கண்டுபடல, ஆனால் அந்த கேள்வி கணக்கு அழுத்தும் உங்களை சார்ந்து செல்லும். நாளைக்கு அந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடத்திலே தப்புவதற்கு உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நீங்கள் உங்களது பிள்ளைகளை படிப்புக்காக கிளாஸ் அனுப்புவதற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தொழுகையுடைய நேரம் வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகைக்கான நேரத்தினுடைய இடத்தை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்த வேண்டும். எத்தனை பருவயது அடைந்த குழந்தைகளுக்கு இன்று நீங்க பெற்றார்களாயிருக்கின்ற நீங்கள் இன்று சுபகு தொழுகை தொழ வைத்திருக்கின்றீர்கள். எத்தனை பேர் அப்படியே நித்திரையில் இருந்து இந்த ஜும்மா தொழுகைக்காக வந்திருக்கின்றீர்கள். இதுல சாதாரண விடயம் நினைக்கின்றீர்களா? தொழுகை என்பது சாதாரண விடயம் அல்ல. தொழுகையின் மூலம்தான் நான் முஸ்லிம் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு வசனத்தை எவ்வாறு கேட்கின்றான்? நரகத்திலே சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே அந்த பாவியர் போடப்பட்டிருப்பார்கள். அப்பொழுது அவருடைய நல்லடியார் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், ஏன் நீங்க சக்கர நரகத்துக்குள்ளே இருக்கின்றீர்கள்? அவர்கள் கூறுவார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, அதனால் தான் சக்கருக்குள்ளே இருக்கின்றோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கின்றவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நகூலு மஅல் காயிலின், பொடுபோக்காக வீணாக நாங்கள் காலத்தை வீண் செய்யக்கூடியவர்கள், அதாவது மார்க்கத்தை மறந்து செயல்படக்கூடியவர்களுடைய நாங்கள் வீணடித்து விட்டோம். இவருடைய நிலைமை அல்லாஹ் இன்னொரு வசனத்தை அழகாக தெரியப்படுத்துகின்றார். தொழுகை சரியாக இருந்தால்தான் எல்லா விடயமும் சரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு அந்த இறுதி தருவாயிலே அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்புக்கு உட்பட்டார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் தொழுகையை விடவில்லை. அவர்கள் சஹாபாக்களுடைய அவருடைய உதவியுடன் தொழுகைக்காக சமூகம் தந்தார்கள். இந்த சாதாரணமான சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் சிம்பிளாக தொழுகை விடுகிறோமே. ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில யாரு கேடு தெரியுமா? பொடுபோக்காக சொல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு இன்னும் விளங்கப்படுத்தினான். சரி அப்பா, இவன் பொடுபோக்கா இருக்கின்றானே, இப்பொழுது தொழுகின்றான். அல்லதீனஹும் யுராஊன், அவங்க எந்த தெரியுமா தொழுகிறாங்க? அல்லதீனம் யுராஊன், தங்களது தொழுகையை மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகின்ற, அல்லாஹ்வுக்காக அல்ல. செய்கிற அமல் கொஞ்சம், அந்த அமலையும் மக்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்காக தொழுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த பெயருக்காக செய்கின்ற அமல்கள் இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் தொழுகைக்காக தொழுது வருகின்றோம் என்று மற்றவர்களை பார்க்க வேண்டும், நான் தொழக்கூடிய மக்கள் என்னை நினைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த நியத்துக்காக தொழுகின்றவர்கள் என்றால் செய்கின்ற அமல். இந்த இடத்திலே எந்த விடயத்தை அல்லாஹ் கூறுவார்கள் தெரியுமா? நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலும், அது தொழுகையாக இருக்கலாம், ஏழை அமல்களாக இருக்கலாம், அந்த நியத்து சரியாக இருக்க வேண்டும். நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்காக என்று இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த அமல் வீணாகிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு உலகத்திலே புகழ்ந்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட அழகான அந்த தோற்றத்தையோ, உங்களோட அந்த நீங்கள் காட்டுகின்ற சமூகத்தை ஏமாற்றுகின்ற தோற்றத்தையோ, உங்களோட உடம்பையும் உங்களோட செல்வத்தையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்களோட உள்ளத்துல என்னத்தை இருக்கிறான், எந்த நோக்கத்துக்காக அமல் செய்கிறான் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறினார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது தொழுகையா இருக்கலாம், ஏனைய வணக்கங்களா இருக்கலாம், யார் சரி பார்க்கின்ற எண்ணம், நான் மற்றவங்களை பார்க்கறதுக்காக செய்கின்றேன் என்ற எண்ணம் வந்தால் அந்த அமல் முடிஞ்சிட்டு. அந்த அமலை நீங்க மௌத்தான அல்லாஹ்விடத்துல கொண்டால் அந்த அமல் அங்க இருக்காது. அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு இந்த அமலுக்குரிய கூலி உலகத்திலே கிடைத்து விட்டது. எனவே தான் இஸ்லாம் தெளிவாக கூறுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு தெளிவாக கூறினார், இத்தகுன் நார் வலவ் பிஷிக்கி தம்ரா, ஈச்சப்பழம் துண்டேனும் நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுத்து நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். நரக நெருப்புக்கு நான் சாதாரண நெருப்பா
எவ்வளவு பயங்கரமானது! அது ஆயிரம் வருடங்களாக மூட்டப்பட்டு அது புஷ் பண்ணப்பட்டு வெளியேற்றப்பட்ட நெருப்பு. அந்த நெருப்புல பாதுகாப்பு தேடுறதுக்கு ஈச்சப்பழம் துண்டை சரி அல்லாஹ்வுக்கு தர்மமா கொடுங்க. அப்ப ஈச்சப்பழம் துண்டு என்பது நாங்கள் நினைக்கக்கூடிய அற்பமானது. ஆனால் அந்த துன்பம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் அது நர நெருப்பை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக மாறுகின்றது. அப்ப எங்க இருக்கணும்? செய்கின்ற அமல்கள் எல்லாம் சதக்காவா இருக்கலாம், தொழுகையா இருக்கலாம், ஜிக்ர்களா இருக்கலாம், எவைகளான நல்ல இபாதத்தா இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ்வுக்காக செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். மார்க்கெட்டிங் பண்ணினோமோ உலகத்தினுடைய அந்த பிசினஸ் முடிந்து விடுகின்றது. அந்த அமலுக்கு கூலி கிடைக்காது, அது கேடுதான் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத் அமல் வழக்க வழிபாடுகளிலே பிரதானமான அமல் தொழுகை கொண்டு நமக்கு சுட்டி காட்டுகின்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளர்களுக்கு கேடுதான். அல்லதீன மன் ஸலாத்தின் சாஹூன், அவர்கள் தொழுகையை பொடுபோக்காக இருப்பார்கள். அல்லதீன யுராவூன், அவர்கள் தொழுகையை என்ன மார்க்கெட்டிங் பண்ணுவார்கள். அல்லது யுராவூன் வயம்னவுனல் மாமூன், மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட்டும் தங்களை காத்துக் கொள்வார்கள் என்ற செய்தி அல்லாஹ் அழகாக அந்த சூரா மாமூனிலே தெரியப்படுத்துகிறார். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியானால் நானும் நீங்கள் உண்மையான மூமினாக மாறுவதற்கும் நாங்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் எம்மிடத்திலே என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும்? எமது தொழிலை சரி செய்து கொள்ள வேண்டும். எமது தொழிலை சரி செய்கின்ற பொழுது ஆரம்பத்திலிருந்தே தொழிலை சரி செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு நஜீஸிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள தெரியும்? தொழிலுக்காக நேரடியாக தொழிலுக்கு வர முடியுமா? முதலாவதாக நீங்கள் குளிப்பு கடமையாக இருந்தால் குளிப்பு முறையாக குளிப்பை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதே போன்று அந்த சிறுநீர் கழித்தவரை சிறுநீரை முழுமையாக ஒழுங்காக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறுநீர் தூய்மைப்படுத்தாமல் இருக்கின்ற ஒருவருக்கு என்ன தெரியுமா தண்டனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர் மையவாடி பக்கமாக போகிறார்கள். இரு கபரிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்ச மரத்து ஓலையை ரெண்டாக கிழித்து அந்த ரெண்டு கபருக்கும் குத்திவிட்டு இந்த ஈச்ச மரத்துடைய இந்த மட்டைகள், இந்த நாற்றுகள், இந்த ஈரம் காய் வரைக்கும் அவருடைய வேதனைகள் குறைக்கப்படட்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இந்த யார சொல்ல ஏன் காரணமாக? ஒருவர் சிறுநீர் கழித்தவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாத மனிதர். எனவே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உணவுக்கு சென்றதற்கு முன்பதாக ஒழுங்காக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தூய்மை இல்லாமல் உழு இல்லை, உழு இல்லாமல் தொழுகை இல்லை. அடுத்ததாக உழுவை எப்படி செய்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் அவர்கள் நினைத்த மாதிரி உழு செய்தார்களா? சஹாபாக்கள் எவ்வாறு தெரியுமா உழுவை கற்றுக் கொடுத்தார்கள்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின மாடல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின மாடலாக நான் செய்கின்றேன் என்று காட்டி செய்வார்கள். அதனை மற்ற சஹாபாக்கள் அதனை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இன்று உழுவை கற்றுக்கொள்ள நோக்கம் கிடையாது. எப்படி உழு செய்யணும், எந்த அளவுக்கு உறுப்புகள் கழுகப்பட வேண்டும், எப்படி மசு செய்யணும், தலையை எத்தனை பேர் இப்படி எல்லாம் மசு செய்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறை மசு என்ன? எப்படி கால்களை மசு செய்வது, எப்படி கால் விரல்களை கழுவுவது. அப்ப உழு சரியாக இருந்தால் அடுத்தது தொழுகை. இங்க உழுவே அறகுற, நஜீஸும் அறகுற, இவர் தொழுகிறாரு. இவருடைய தொழுகை பொடுபோக்கா இல்லையா சகோதரர்களே? ஆடை நஜீஸிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, அது ஒரு பக்கம். தொழுகின்ற பொழுது கிப்லாவுக்கு சரியாக காலில் நேராக வைக்கிறார்களா? ருக்கு சுஜூதில் ஒழுங்கா செய்கிறார்களா? உங்களது முதுகலை நேராக்கும் வரைக்கும் உங்களுடைய ருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் நாய் படுப்பதை போன்று கைகளை தரையிலே படுக்க வைத்தால் அது நாய் படுக்கின்ற சுஜூத், அது சுஜூத் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகையிலே அங்கும் இங்குமாக நீங்கள் பார்த்து மேலே பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வை பறிக்கட்டும். வாரம் கெட்டுருவோம், அங்க பார்க்கிறோம், எப்பயோ கொண்டு போறோம். இந்த தொழுகை கொலிட்டிக்குதா? இந்த தொழுகை ஆரோக்கியமான தொழுகையா? நீங்கள் உங்களுக்கு மனசை தொட்டு கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். தொழுகையை கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். இன்றாலும் உலமாக்கள் தொழுகை விடயங்களை தேடி படித்து தங்கள் தொழுகையை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதனை கட்டாயம் படிக்க வேண்டும், குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இமாம் ருக்கு சுஜூதிலிருந்து எழுப்பும் முன்பதாக யார் மஹ்மூம்கள் அவசரமாக எழுப்பிவிடுகிறார்களோ அவருடைய முகத்தை கழுதை முகமாக மாற்றட்டும். எப்படி பயங்கரமான எச்சரிக்கை! தொழுகை இப்படியான தொழுகை விடயம், வுதுவுடைய விடயம்,
அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையிலே பொடுபோக்க பற்றி விளங்கப்படுத்தியது. தொழுகைதான் இபாதத்திலே பிரதானமான வணக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜக்காத்தா இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், ஹஜ்ஜுக்குள் லட்சக்கணக்கு செலவழிச்சு போறாங்க. இந்த குறைகள் ஏற்படுகிறது, படிக்காம போகிறார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் என்னை குவாலிட்டி முஸ்லிம்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ் பொருந்திக் கொள்ள முன்னிக்கலாக மாற்றுவதற்கு இந்த மாற்றுரைகளை நாங்கள் அவதானம் எடுத்து படிக்க வேண்டும். அமல்களை எவ்வாறு செய்வது என்பதை படிக்க வேண்டும். அதனை விடுவதால் பாரதூரம் என்ன என்பதை படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் காட்டுவது சொல்ல வர வேண்டும். செய்கின்ற ஒரு அமலா அது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், மற்றவர் பார்ப்பதற்காக செய்யக்கூடாது. மற்றவர் பார்ப்பதற்காக செய்தால் அது ஷிர்க்குடைய அமல் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், விசுவாசிகள் அவர்கள் ஏன் வெற்றி பெற காரணம் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தின் காஷியூன். முதலாவது அல்லாஹ் கூறுகிறார், வெற்றி பெற்ற முதல் காரணமே தொழுகையிலே உள்ளச்சமாக தொழுவார்கள். யாருக்கு பயந்து சொல்வது? அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்வது. ஏன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற அந்த உள்ளச்சம் இருக்கும். நான் ஓதின துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, நான் தொழுத தொழுகை ரசூலுல்லாஹ் காட்டிய தொழுகையா, அந்த உள்ளச்சத்துடன் அந்த பக்குவத்துடன் அவர்கள் தொழுகின்றவர்கள். முதல் வணக்கத்தை அல்லாஹ் தெளிவாக முதலாவதாக தெரியப்படுத்துகின்றார். எனவே அன்பான சகோதரர்களே, எமது அமல்களை நாங்கள் பொடுபோக்கின் காரணமாகவும் மார்க்கத்தை படிக்காமல் என்பதனாலும் வீண்விரைப்படுத்தக்கூடாது. நாளை மறுமையிலே நாங்கள் செய்கின்ற அமல்கள் சுவர்க்கத்தை வாங்கிக் கொள்வதற்கு போதாது. செய்கின்ற சின்ன அமல் எது அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ் காட்டுகிற பொருட்களாக இருக்கின்றதோ அந்த அமலின் மூலம்தான் எமக்கு மறுமை வெற்றி இருக்கிறது தெரிந்து கொள்ளும். செஞ்சோம் கொண்டு அமல் செஞ்சோம் என்றால் அந்த அமல் எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், காணல் நீர் அதே போல் தூசி போட்டு அழித்து விடுவீர்கள் செய்து அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார். எனவே நாங்கள் எமது அமல்களை பேணி பாதுகாப்பதற்காக அமல்கள் எவ்வாறு குர்ஆன் சொன்னபடி செய்வது, அந்த அமல்களை செய்கின்ற பொழுது எப்படி நாங்கள் இந்த ரகசியத்தை பெற வேண்டும், அந்த அமல்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக செய்யக்கூடாது. எனது அமல் தூய்மையாக இருக்கின்றது, ஆனால் நான் நல்ல நியத்துடன் தான் அமல்கள் செய்கின்றேன், நான் மக்களுக்கு தர்மங்கள் கொடுக்கின்றேன், அந்த நேரத்தில் மக்கள் என்னை புகழ்கின்றார்கள், ஆண்களோட உள்ளத்தில் அப்படி கிடையாது என்றால் அந்த செய்தி பற்றி ரசூலுல்லாஹ் கேட்கின்ற பொழுது அது உனக்கு அல்லாஹ்வுடைய வரக்கூடிய நன்மாராய் இருக்கிறார்கள். அவருடைய உள்ளம் தூய்மையா இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த அமலுடைய பெருமதியும் அல்லாஹ்வுடைய பெருமதியாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த சூரா அல் மாஊனிலே தெளிவாக புரிந்து கொண்டோம். அதே போன்று சூரா மாஊனிலே அது பயங்கரமாக பகிரங்கமான எச்சரிக்கையாக முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயமாக காணப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் அனைவரையும் சாலிகான நேரான அதே போன்று முஃமினான உண்மையான அல்லாஹ்வை பயன்படுத்தக்கூடிய முஃமினான கூட்டங்களை சேர்த்து புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன் மின் தம்பி ஃபஅஸ்தக்ஃபிருஹு.